வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. விருந்தோம்பல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். செல்வத்தை பற்றி சொல்லும் பொழுது வள்ளுவர் நிறைய இடங்களில் அற்கா இயல்பெற்று செல்வம்னு சொல்லுவார். செல்வம் நிலை பெறாத தன்மை உடையது. இன்னொரு இடத்துல கூத்தாட்டு அவைக்குள்ளாத்தட்டுன்னு சொல்வார். ஒரு கூடி கலைகின்ற சபை போல கன நேரத்தில் அவ்வளவு விரைவாக அந்த செல்வம் போய்விடும். அப்படி இயல்பாக போகக்கூடிய செல்வம் நிலை பெற்று உன் வீட்டில் இருக்கணும்னா என்ன வழி அப்படின்னு ஒரு ரகசியம் சொல்கிறார் இன்னைக்கு. அகநமர்ந்து செய்யாள் உரையும் அகநமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இயல். அகநமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இயல். முகம் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இயல். நல்ல விருந்தினரை ஓம்பக்கூடியவன், கவனமாக கவனித்துக் கொள்ளக்கூடியவன் அவனுடைய இல்லத்தில் அகநமர்ந்து செய்யாள் உரையும். அகநமர்ந்து அவனுடைய அகத்தில் அமர்ந்து செய்யாள் உரையும். அது அவ்வளவு அமர்ந்து பொறுமையாக இருந்து உறைந்து செய்யாள் உரையும் அப்படின்னு சொல்கிறார். செய்யாள் என்பது திருமகள். செய் என்றால் செயல், நிறைய இடத்துல வயல்ங்கிற மாதிரி ஒரு வளமையை குறிக்கக்கூடிய சொல். செய்யாள் என்று சொல்லக்கூடியது திருமகளை குறிக்கக்கூடியது. ஸோ உன்னுடைய இல்லத்தில் செய்யாள் திருமகள் அமர்ந்து பொறுமையாக அமர்ந்து உரைய வேண்டுமென்றால், உன்னோடு இருக்கவே வேண்டுமென்றால், நிலை பெற்று இருக்க வேண்டுமென்றால், உன் செல்வம் நிலை பெற்று இருக்க வேண்டுமென்றால் உன்னிடம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் முகநமர்ந்து, நான் சாதாரணமாக இல்லை, எப்பவும் முகமலர்ச்சியோடு. நேற்றைய குரலில் வைகளும் சொன்னால, வருவிருந்து வைகளும் ஓம்புவான். அதுபோல் எந்த நேரம், எல்லா நேரமும் யாரையும் எதிர்பாராத விருந்தினர் எப்போது வந்தாலும் அவரை முகமலர்ச்சியோடு வரவேற்று அவரை பேணக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய இல்லத்தில் செல்வம் எப்போதுமே உறையும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வருகின்ற செல்வம் பின்வாசல் வழியே போய்விடாமல் இருப்பதற்கான வழி எப்போதும் நம்முடைய வாசலை விருந்தினர்களுக்காக திறந்து வைத்திருத்தல். அழகான குரல். தொடர்ந்து சிந்திக்கலாம் நண்பர்கள். நன்றி.